நண்பர்களே வணக்கம். விடாமுயற்சியை யாரிடம் கற்பது? விடாமுயற்சி என்றால் என்ன? ஏன் நான் முயற்சிக்க வேண்டும்? அதுவும் நான் ஏன் விஸ்வரூப வெற்றியாக விடாமுயற்சி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால், ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது திரும்ப 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 செய்து கொண்டே இருப்பதுதான் விடாமுயற்சி. இது நீங்க கடல் அடலிடம் கேட்டு பார்க்கலாம். நீங்க கடல் கிட்ட போயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அலை தொடர்ந்துகினே இருக்கும். அப்போ அதோடைய பயணங்கள் விடாமுயற்சியோட பயணங்கள் தொடர்ந்துகினே இருக்கும். இதுதான் விடாமுயற்சி என்பாங்க. ஒரு வாட்டி தோல்வி விட்டுட்டீங்க அப்படின்னா, எனக்கு வராது, எனக்கு கிடைக்காது, என்னால செய்ய முடியாது, நிறைய தடைகளா இருக்கு, நான் எப்படி முயன்று போக முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்ல. நீங்க ஒரு வாட்டி தொட்டீங்க அப்படின்னா அந்த பயணங்கள்ல செய்ய 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 செய்யதான் உங்களுக்கு விடாமுயற்சி என்ற மாதிரி வரும். நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்களேன், அந்த விஷயம் உங்களுக்கு தேடினே வரும். நான் அதை விட்டு விலகிட்டேன் அப்படின்னா அது கடைசி வரைக்குமே உங்ககிட்ட வராது. அப்போ உங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் எந்த விஷயத்தையுமே நீங்க கரை சேர முடியும். கரை சேர்றது கடல் அலைகிட்டு நீங்க கேட்கறீங்க இல்லையா, அதே கேள்விதான் விடாமுயற்சி அப்படின்றது சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, 6:30 முகூர்த்தம். நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? நான் 10 மணிக்கு போங்க, அவருக்கு எப்படியா இருந்தாலும் அங்க இருக்க போறாங்க அப்படி இல்லைங்க. ஒரு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த நல்ல நேரத்துல நீங்க போய் ஒரு ஆசீர்வாதம் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தத்துல நீங்க போனாதான் அது உங்களுக்கு கடமையா இருக்கும். கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஒரு மனைவியோ ஒரு கணவனோ தன்னுடைய பொறுப்பா நீங்க எடுத்துக்கிறீங்க, அது பொறுப்புடைமை. அப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்புடைமை. ஒரு அங்கீகாரத்துக்கு உண்டான ஒரு வேலையை நீங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்புடைமை. அப்போ ஒரு செயலுமே நீங்க செய்யும் பொழுது அது பொறுப்புடைமை ஆகும். இந்த பொறுப்பு எடுத்த பிறகுதான் ஒரு ஆசிரியரோட பொறுப்பு என்ன, ஆசிரியரோட கடமை. மாணவர்கள் 40 பேரையுமே பாஸ் பண்றதை தவிர்த்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மாணவனா உருவாக்கணும், நல்ல மாணவன் ஒழுக்கமா இருக்கிறானா கடைபிடிக்கணும். அவன் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவு சார்ந்த மாதிரி இருக்கணும், அனுபவம் சார்ந்த மாதிரி இருக்கணும். அவன் எல்லாத்துலயுமே ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் ஒரு ஆசிரியருடைய கடமை பொறுப்பு நிறைவேற்றணும். நான் மிகச்சிறந்தவனா வரணும்ன்ற எண்ணத்தை ஆதல் பண்ணுறேன். மிக சிறந்த தொழில் செய்யறதுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் டீம் ரெடி பண்ணா அதுக்கு கிடைக்கணும். எண்ணங்களை நீங்க எவ்வளவு தூரம் பிரதிபலிக்கிறீங்களோ, நல்ல எண்ணங்கள் எவ்வளவு தூரம் பிரதிபலிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்குங்க. மாணவர் செல்வங்களுக்கு ஒண்ணு சொல்றது என்னன்னா, எண்ணங்களை நீங்க தெளிவா வச்சுக்கணும். கெட்ட வழியில போறோம் நல்ல வழியில போறோம்ன்றதோட எண்ணங்களை நீங்க எப்பவுமே தெளிவா வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணங்களே உங்களுக்கு பெரிய அளவுக்கு மெழுகெடுத்து பெரிய பாதையை உருவாக்குங்க. அப்போ நாங்க யாருகிட்ட இந்த எண்ணங்களை கேட்கலாம் அப்படின்னா இயற்கை கிட்ட கேட்கலாம்னு சொல்றாங்க இல்லையா. இயற்கை கிட்ட என்ன நாங்க கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பூ, அந்த பூ எப்படி பூக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா, நமக்கு அழகா, தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த பூ பார்க்கும் போது என்ன வரும், நமக்கு மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பட்டாம்பூச்சி பறக்கிறது மாதிரி நீங்க இருந்தா மட்டும்தான் உங்க எண்ணங்களை பிரதிபலிக்கல சிறப்பா தெளிவா எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா. ஆனால் தொழில் ரீதியில அப்படின்னா ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். ஏற்றங்கள் அதிகமா இருக்கும், இறக்கங்களும் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம ஒரு தேனி கூட்டுல இருக்கிற தேனி போல சின்ன 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 விஷயத்த சேர்த்து வச்சா மட்டுமே நமக்கு அந்த சேமிப்பு என்ற மாதிரி நமக்கு ஒரு பிளாட்பாரம் கிடைக்கும். என்னன்னா தொழில் ரீதியில வளர்ந்துட்டா சரி, நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம அன்னைக்கு சேர்த்து வச்ச துட்டு, நம்ம சேர்த்து வச்ச பணம், நம்ம சேர்த்து வச்ச பொருள் இது நமக்கு நாளைக்கு கரை சேரும். அப்போ நீங்க யாரிடம் என்ன கற்பது, யாரிடம் எப்படி நான் வழி நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடாமுயற்சியாக இருக்கட்டும், கடமையாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், எண்ணங்களை பிரதிபலிக்கிறதாக இருக்கட்டும், உங்களுடைய வேகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், உழைப்பையும் சுறுசுறுப்பையும் தைரியத்தையும் முயற்சியும் திட்டத்தையும் ஒற்றுமையும் சேமிப்பையும் இது மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியங்க. மனிதனால் பிறந்து விட்டால் இந்த நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயத்தோட நீங்க சாதனையாளராக இருப்பீங்க. இதை எப்பவுமே மனசுல வச்சுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.